வணக்கம். நீண்ட நாளைக்கு பிறகு இப்படி ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த மாதிரியான சேவைகளும் செயற்பாடுகளும் நம்ம நாட்டில் இன்னும் பல விடயங்களில் அறிமுகப்படுத்தப்படுமா இருந்தா கண்டிப்பா நம்மளுடைய நாடு எங்கேயோ போயிடும் அப்படின்றதுக்கு இப்ப அண்மையில் ஆரம்பிக்கப்பட்ட கொழும்பு கட்நாயக்க விமான நிலையத்துக்கான பேருந்து சேவை, குறிப்பா நேரம் தவறாம போய் வர இந்த பேருந்து சேவை பற்றிய முழுமையான விவரங்களை தார ஒரு வீடியோவா இது இருக்க போகுது. அதாவது நான் 2 நாளைக்கு முதல்ல ஒரு வீடியோ, 3 நாளைக்கு முதல்ல ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். அதாவது புறக்கோட்டையில இருந்து விமான நிலையத்துக்கு ஒரு பேருந்து சேவை ஏற்கனவே இது இருந்தது தான். இப்போ ஏசி பேருந்து சேவை ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பேருந்து சேவை பற்றி நிறைய கேள்விகள் கேட்டீங்க. எந்த இடத்துல இருந்து இது போகுது, எந்த இடத்துல இருந்து ஏறி எந்த இடத்துல இறக்குறாங்க, இது கூட டிக்கெட்டுடைய விலை என்ன, இந்த மாதிரியான பல விஷயங்கள் கேட்டிருந்தீங்க. அந்த விஷயங்களை முழுசா தரத்துக்கான ஒரு வீடியோ தான் இது. இது வந்து புறக்கோட்டை தனியார் பேருந்து நிலையத்தில் இருந்து புறப்படுது. அதாவது தனியார் பேருந்து நிலையத்தை நீங்கள் இந்த பக்கத்தால் வந்தீங்கன்னா மருதானையில் வந்து வரும்போது வர பிரதான கேட், அந்த கேட்டோட இப்படியே நேராக இங்கே வந்தீங்கன்னா இந்த பஸ் வந்து இதில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 187 விமான நிலையம் புறக்கோட்டை. நாங்கள் முன்னுக்கு ஏறுறோம். ஏறி போயிட்டு நேரம் சரியா இப்ப பகல் 12 மணி. இந்த பேருந்து வந்து தனியார் பேருந்து நிலையத்திலிருந்து வெளியாகி பிரதான பாதையால் வெளியாகி மருதான டெக்னிக்கல் சந்தி, இந்த மருதான டெக்னிக்கல் சந்தியை தாண்டி பஞ்சுகாவத்தை போகின்ற பாதை, இந்த பாதையால் தான் பயணிக்குது. இந்த பஞ்சுகாவத்தை போகிற பாதையால் இருக்கிற ரவுண்ட் அபவுட் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஆமர் ஸ்ட்ரீட் பக்கம் போகிற, கொட்டாஞ்சேனை பக்கம் போகிற ரவுண்ட் அபவுட். இந்த ரவுண்ட் அபவுட் பக்கமாக போய் ஆமர் ஸ்ட்ரீட் வழியாக ஆமர் ஸ்ட்ரீட் பஸ் நிலையத்தையும் தாண்டி வலது பக்கமாக திரும்பி ஹெத்தாராம மைதானம் இருக்கிற அந்த பாதை வழியாக சென்று ஹைவேக்கு, அதாவது பாலியகூட அந்த வீதியால் வந்து ஹைவே, அதாவது அதிவேக நெடுஞ்சாலை கட்நாயக்க நெடுஞ்சாலைக்கு போகிறதுக்கான பாதையை அந்த பாதையோடு பயணிக்குது. இந்த பாதை வழியில் இருக்கிற அத்தனை பேருந்து நிலையங்கள்லையும் இந்த பேருந்து நிறுத்தப்படுது. இந்த பாதை வழியாக பயணித்து இப்போ நாங்கள் கட்நாயக்க விமான நிலையத்துக்கு போகிறதுக்கான ஹைவே அதிவேக நெடுஞ்சாலைக்கு வந்துட்டோம். இந்த பேருந்து சேவை வந்து உண்மையிலே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இலகுவான விமான நிலையத்துக்கு போகிறதுக்கான ஒரு சேவைன்னு தான் நான் நினைக்கிறேன். காரணம்னு சொன்னால் இதில் நிறைய விஷயம் இருக்குது. நாங்கள் வளமையாக முதல் போகிற ஏர்போர்ட்டுக்கான பேருந்து வந்து சாதாரணமான புறக்கோட்டையிலேருந்து சாதாரணமான பாதையில், அதாவது வத்தலை நீர்கொழும்பு வீதியில் தான் பயணிக்கும். ஆனால் இது நேராக கட்நாயக்க எக்ஸ்பிரஸ் ஹைவேயால் பயணிக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த பேருந்து 24 மணித்தியால சேவை, விமான நிலையத்துக்குன்னு தனியாக ஏசி பஸ் சேவை. இதில் 24 மணித்தியாலத்திலையும் எப்பப்போ இந்த பேருந்துகள் போகுது அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேர் இருந்துச்சு. எனக்கும் அந்த கேள்வி இருந்துச்சு. ஒரு 5-6 பஸ் தான் திறந்து ஓடுதா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கு ஒருக்கா இந்த பஸ் வந்து இருக்கு. ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கு ஒருக்கா. அது புறக்கோட்டை தனியார் பேருந்து நிலையத்திலிருந்தும் கட்நாயக்க ஏர்போர்ட் நிலையத்திலிருந்து புறக்கோட்டை வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு பேருந்தும் 20 நிமிஷத்துக்கு ஒருக்கா இருக்கு. மாலை 6 மணிக்கு பிறகு அரை மணித்தியாலத்துக்கு ஒருக்கா தான் இந்த பஸ் இருக்கும். அதாவது 30 நிமிடங்களுக்கு ஒருக்கா தான் இந்த பஸ் இருக்கும், காலையில் 6 மணி வரைக்கும். இதுதான் இந்த பேருந்து சேவையுடைய நடைமுறை. இந்த பேருந்து சேவையினுடைய கட்டணம், ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கான கட்டணம் அல்லது ஏர்போர்ட்லேருந்து புறக்கோட்டைக்கு வர்றதுக்கான கட்டணம் 300 ரூபா. 300 ரூபா தான் ஒரு ஆளுக்கு. இதில் லக்கேஜ் நாங்கள் கொண்டு வந்தோம்னு சொன்னால், அதாவது பெரிய லக்கேஜ் கொண்டு வந்தோம்னு சொன்னால் அதுக்கு 300 ரூபா. அப்போ 600 ரூபா பெரிய லக்கேஜ். இல்லை லக்கேஜ் ஒன்றுமே இல்லை, ஒரு சாதாரணமான தோளில் போடுற பேக்காக இருந்தால் அதுக்கு கட்டணம் இல்லை. இதுதான் இந்த பஸ் சேவையுடைய நடைமுறை. 187ஆம் இலக்கம் இந்த பேருந்தினுடைய பாதை இலக்கம், அதாவது ரூட் இலக்கம். இந்த விஷயங்கள் இருக்குது. பொதுவாக நமக்கு வந்து ஏர்போர்ட் போகிறதா இருந்தால், என்னை பொறுத்த வரைக்கும் ஏர்போர்ட் போகிறதா இருந்தால் புறக்கோட்டையிலேருந்து பார்த்தோம்னு சொன்னாலே பிக்வியோ ஊபருக்கோ நாங்கள் போனோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 4000 குறையாமல் தான் வரும். 4000 குறையாது போகிறதுக்கு மட்டுமே. இது வந்து நாங்கள் போயிட்டு வரத்துக்கே எங்களுக்கு 600 ரூபா தான் வருது. இது உண்மையிலே நல்ல ஒரு சேவை. உண்மையை பொறுத்தவரையில் விமான நிலையம் போகிறீங்க, இதை பயன்படுத்துங்க. நிறைய பேர் இதை கேட்டதுக்கிடங்க தான் நானே இதில் வந்து போய் பார்ப்போம், இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் இந்த பேருந்தில் நானே வந்து இதை பண்ணி பார்ப்போம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு வந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஓகே, நல்ல கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இந்த ஏர்போர்ட்டுக்கு போகிறவங்க மட்டும்தான் அந்த பேருந்தில் போகிறதால பெரிய அளவான நெரிசல் இருக்காது. சாதாரணமாக நம்ம தனியாக ஒரு வாகனம் பிடிச்சி போகிற மாதிரி தான் இருக்கு. எனக்குன்னா பயன்படுத்துங்க ஏர்போர்ட் போகிறீங்க.
இப்போ நாம் நேராக இந்த ஹைவேக்குள்ளே போயிட்டு திரும்ப ஏர்போர்ட்டில் இந்த எந்த இடத்துல இறங்குது, எப்படி நாங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே போகணும், அதை தொடர்ந்து எப்படி நாங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே இந்த வெளியே வந்து இந்த பேருந்து எடுக்கிறது அப்படின்றதெல்லாம் பார்த்து இந்த வீடியோவை அப்படியே முழுசாக உங்களுக்கான ஒரு வீடியோவாக இருக்கும். சரியாக 35 நிமிஷத்தில் ஹைவேயினுடைய எக்ஸிட், அதாவது கட்டணம் செலுத்துகிற இடத்துக்கு வந்திருக்கோம் பாருங்கள். அவ்வளோ தூரமாக வந்திருக்கு. 12:43 ஏர்போர்ட்டு கிட்ட வந்தாச்சு பாருங்கள். சரியாக 43 நிமிஷத்தில் வந்திருக்கோம்னா பாருங்கள். சாதாரணமாக காரில் வந்தாலே இப்படி தான் இருக்கும். நார்மலாகவே நம்ம புறப்பாடு பகுதி அந்த பகுதிக்குள்ளே போகலாம். சாதாரணமாக இந்த இடத்துல நாங்கள் போவோம், காரில் போனோன்னா கூட இந்த இடத்தெல்லாம் போவோம். இந்த பக்கம் பாருங்க ஏர்போர்ட். நாம் இதுக்குள்ளெல்லாம் போய் வருவோம். புறப்பாடு பகுதிக்குள்ளேயே வந்து இதுலேயே நிற்கும். இந்த பக்கம் இதிலேருந்து இறங்கியாச்சு, அங்கே நேராக போயாச்சு. எப்படி பஸ் பாருங்கள். பாருங்கள் பஸ் வந்து எந்த இடத்துல வந்து நிற்கிதுன்னு பாருங்கள். சரியாக நேராக ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து, அதாவது பொதுவாக வந்து நிறைய பேருடைய நாளைங்களா நிறைய பேருடைய பெரிய ஒரு கேள்வியாக இருந்தது, இது ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் போகுமா இல்லை ஏர்போர்ட்டுக்கு இந்த என்ன சொல்கிறது கொஞ்சம் தூரத்தில் போகணுமா, நாங்கள் அதுக்கப்புறம் இறங்கி ஏதாவது டாக்ஸி எடுத்து ஆட்டோ எடுத்து போகணுமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க. இதுக்காக தான் நான் நேராகவே வந்து பார்ப்போம். யார்ட்டையும் கேட்குறத விட நாம் நேராகவே வந்து பார்த்துட்டோம்னா அது ஒரு நமக்கு உங்களுக்கும் தகவலை சரியாக வழங்குறதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயமே. அப்புறமா நான் அப்படியே போவோம். அந்த பக்கம் தான் பஸ் வந்து இருக்கும்னு சொன்னாங்க திரும்ப கொழும்புக்குள்ளே போகிறதுக்கு. அது எந்த இடத்துல பார்க் பண்ணியிருக்கேன்னு பார்ப்போமா. ஏன்னா ஏர்போர்ட் வந்து இன்றைக்கு வந்து சரியான அமைதியாக இருக்குது. என்ன காரணம்னு தெரியலை. காரணம் வந்து இப்போ நேரம் பகல் நேரம்ன்ற வழி அப்படி இருக்கலாம். நல்லா இருக்குது. இதுக்குள்ள நீங்கள் உள்ளே போக வேண்டியதுதான், அவ்வளோதான் வேலை. பெரிய ஒரு உதவியான ஒரு பஸ் சேவை என்னை பொறுத்த வரைக்கும். அந்த பக்கம் நாங்கள் வெளியிலேருந்து வார பகுதி அப்படியே நேராக வந்தோம்னு சொன்னால் பஸ் வந்து இதில் நிற்கும். இது வந்து கொழும்புக்குள்ளே போகிறதுக்கான பஸ். அதாவது வெளிநாட்டில் இருந்து வார நீங்கள் எந்த இடத்துல இந்த பேருந்தை எடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும், நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா எந்த இடத்த தேடணும், வெளியே போய் எடுக்கணுமா இல்லை இது ஏர்போர்ட்டுக்குள்ளே இந்த பஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதுவும் எனக்கும் ஒரு சந்தேகம் இருந்ததுதான். அதாவது அரைவல் இந்த இருக்கு பார்த்தீங்க, இதுதான் நாம வெளியில வர பகுதி. அதாவது விமான நிலையத்திலிருந்து நாங்கள் இந்த பக்கம் தான் வெளியில வருவோம். நம்ம அந்த பக்கம் போனோம்னா கார் பார்க் இருக்கும், நாங்கள் அந்த பக்கத்தால வெளியேயும் போகலாம். அப்படியே நீங்க வந்துட்டு வலது பக்கம் அப்படியே திரும்பினீங்கன்னு சொன்னா இந்த பஸ் வந்து இதுல நிற்கும். இதான் அந்த பஸ் ஸ்டாண்ட். இதுல பாத்தீங்கன்னா தெரியும் 187ஆம் இலக்க பேருந்து. இதுல வந்து கட்டண விவரங்கள் போட்டிருக்காங்க. இன்னும் 2 நிமிஷத்துல, அதாவது 12:55க்கு இந்த பஸ் வந்து போகும். இங்கிருந்தும் கூட ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கு ஒருக்கா இந்த பஸ் வந்து வெளிக்கிடும். இது வந்து நாங்கள் உள்ளுக்கு போகிற போகுது. நாங்கள் வந்தோம் அந்த இடத்த இறக்குவாங்க பஸ், அப்படியே நேராக இங்கே வந்துடும். ஒவ்வொரு பஸ்ஸும் வந்து இந்த இடத்துல தான் புறப்படுது. அந்த இடத்துல லக்கேஜை தள்ளி கொண்டு வராங்க பாருங்க, வெளியில் வாருவாங்க. அதுலேருந்து நேராக நம்மளை கூட்டி போகிற வாகனங்கள் நாங்கள் வந்து புக் பண்ணாலோ அல்லது நம்மளை பிக் பண்ண வர வாகனங்கள் அந்த இடத்துல பாரு நம்மளை கூட்டி கொண்டு போகிறதுக்கு. அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே இந்த பஸ் இருக்குது. டிக்கெட் ப்ரைஸ் 290. லக்கேஜ் இந்த போட்டுருக்காங்க. லக்கேஜுக்கு வந்து 290. அடுத்தது வந்து முதல் தடவையாக சாரதி மற்றது கண்டக்டர் 2 பேருக்குமே யூனிஃபார்ம் வெள்ளை ஆடை வந்து வழங்கப்பட்டிருக்கு 2 பேருக்குமே. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இதில் நான் கவனித்தேன். நான் இலங்கையில் இதை பார்த்தது சரியான குறைவு. கிட்டத்தட்ட நான் இதை முதல் தடவையாக பார்க்குறேன். சரியாக நேரம் 12:55 இந்த பஸ் எடுப்போம்னு சொன்னாங்க. சரியாக 12:55. அதே மாதிரி அங்கே வலிக்கிடும்போது சரியாக 12 மணிக்கு எடுப்போம்னு சொன்னாங்க. சரியாக 12 மணிக்கு எடுத்தாங்க. இதுதான் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த ஏர்போர்ட் போகிற விஷயம் அப்படின்றது நேரம் தவறாக போக வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பேருந்து சேவையாக இந்த பேருந்து சேவை இருக்குது. நம்ம 12:55க்கு கட்னாக்கு ஏர்போர்ட்ல இருந்து வரணும் தானே பஸ். அந்த பஸ்ஸு வந்து அந்த பின்னுக்கு இருக்கு பாருங்க. அந்த பஸ்லாம் இப்போ வந்திருக்கோம். இப்போ வந்து நாங்கள் இருக்கிற இடம் வந்து கட்னாக்க பஸ் நிலையம். இது தனியார் பேருந்துகள் இங்கே இருந்து போகுது, அரசு பேருந்து இங்கேருந்து போகும். இங்கேருந்து இலங்கையினுடைய பல பிரதேசம் கண்டி, காலி, மாத்தரை எல்லா இடத்துக்கும் இங்கேருந்து கட்னாக்கிலேருந்து பஸ் இருக்குது. பொதுவாக நாம் அங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்து இறங்கி நடந்து வந்து இந்த பேருந்து நிலையத்தில் தான் நாங்கள் கொழும்புக்குள்ளே வரனா கூட பஸ் எடுப்போம். கொழும்புக்கும் இதுக்குள்ளே பஸ் இருக்குது. ஆனால் இப்போ நாம் இருந்த பஸ் வந்து அங்கேருந்து எடுத்துக்கொண்டு இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வருவாங்க. இந்த 187 அதே ஏர்போர்ட் ஏசி பஸ் இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த இடத்துல இருக்கவங்களும் ஏற்றி கொண்டு தான் நேராக போகிறாங்க. அங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்து இறங்கி வரவங்களும் ஏற்றிட்டு இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து தான் போகுது.
ஓகே, வந்துறீங்க. சரியா 40 நிமிஷத்துல வந்து கொழும்பு புறக்கோட்டைக்குள்ள வந்திறங்கியிருக்கோம். 40 நிமிஷத்துல போகும்போதும் அதே 40 நிமிஷம் தான் பிடிச்சது. இன்னைக்கு வந்து ஹஜ்ஜி பெருநாள், அதனால விடுமுறை என்னபடியா கொஞ்சம் நேரம் குறைவா இருக்கலாம். டிராபிக்கான நேரத்துல கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கூடவும் இருக்கலாம். ஒரு மணி நேரத்துக்குள்ள நாம கணக்கு பார்க்கலாம். ஒரு மணி நேரத்துக்கு போகாது, அது ஃபுல்லா தான் இருக்கும். இந்த சேவையை பொறுத்தவரையில மிக மிக இலகுவா இருக்கு, நல்ல தரமாவும் இருக்கு. நேரம், இதுல முக்கியமான விஷயம் நேரம். இந்த மாதிரி நேரம் ஒரு நிமிஷம் கூட பிந்தாம எடுத்தது, அந்த ஆரம்பிச்சது சேவை வந்து நடந்து கொண்டு இருக்கிறது வந்து பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. நம்ம நாட்டிலேயே இந்த மாதிரி ஒரு நேரம் தவறாத ஒரு சேவை இருக்கு அப்படின்னு சொல்லி இது வந்து தொடர்ந்து இருக்கணும். இதே மாதிரி இது வந்து புதுசா ஆரம்பிச்சதுக்காக அப்படி இருக்காம தொடர்ந்து இருந்தா நம்ம நாடு எங்கேயோ போகும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. எனவே இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு. ஏர்போர்ட் போறோம் நீங்க, அல்லது இந்த சேவையை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும்னு நினைக்கிறோம் நீங்க, தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.